வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூலை மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று தென் மாவட்டங்களுக்கு வெயில் சற்று அதிகரித்தே காணப்படும். உள் மாவட்டங்களுக்கும் வெயில் அதிகரித்து காணப்படும். பெரும்பாலும் 100 டிகிரி வரை ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் நேற்று அங்கே பரவலான மழைப்பொழிவு. பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தது. அதேவேளை உள் மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களும், தென் மாவட்டங்கள் உள்பகுதி ஆங்காங்கே மழை கிடைத்தது. ஆனால் இன்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு தொடர்ந்து மத்திய பிரதேசத்தில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வுப்பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி வரை தீவிரமடைந்து வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்க இருக்கிறது. பெரும்பாலும் குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப் இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையும். அதேவேளை நாளை ஜூலை 24ஆம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு மேற்கு வங்கத்துக்கு வர இருக்கிறது. இந்த நிகழ்வும் சற்று தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் உள்மாநிலங்களில் தீவிரமடைந்திருந்தாலும் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகா, கோவா இந்த இடங்களுக்கும் சீராக தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வரும் நாட்கள் தொடர்ந்து வெயில் பகல் நேரங்களில் வெயில் சற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது 100 டிகிரி ஃபாரன்ஹீட் 102 ஃபாரன்ஹீட் தமிழகத்தில் தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கு அமையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஜூலை 30ஆம் தேதிக்கு பிறகு வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் ஜூலை 25ஆம் தேதிக்கு பிறகு வெயில் குறையும் என்றும் எதிர்பார்த்தோம். ஆனால் ஜூலை 30ஆம் தேதிக்கு பிறகு வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது. அதேவேளை சென்னைக்கும் வரும் நாட்கள் 1-2 டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூலை 23ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் காலை நேரங்களில் உள் மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் காலை 9 மணிக்கு பிறகு வெயில் அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் இன்று பெரும்பாலும் திருநெல்வேலி, மேலும் தென்காசி உள்பகுதி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம் உள்பகுதி, மேலும் புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வெளியில் திருச்சி, கரூர், மேலும் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் வெயில் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்படும். ஓரிரு இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை இன்றும் மழை என்பது சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். நேற்றை விட இன்று பரப்பில் சற்று குறைந்த இடங்களே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று கிழக்கு பகுதியும் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தால் கிழக்கு பகுதி லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை, அதேவேளை கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பச்சலன மழை. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மழைப்பொழிவு மாலை நேரங்களில் இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. அதுவே கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் அருப்புக்கோட்டை, ஈர்க்கன்குடி இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது மாவட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடங்களில் மழை கிடைக்கலாமே தவிர பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நேற்று வடக்கு பகுதி ஆங்கங்கே மழை கிடைத்துள்ளது. ஆனால் நேற்றை விட இன்று ஒரு இரு இடங்களில் மட்டுமே எங்கேயாவது ஒரு இடங்களில் மட்டுமே லேசான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரிக்கும் லேசான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வடக்கு பகுதி ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழை பொழிவு கிடைக்கலாம். நேற்று பெரிய அளவில் மழை கிடைக்கவில்லை. இன்று ஒரு இரு இடங்களில் லேசான மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டத்தில் நேற்று பரவலான மழைப்பொழிவு கிடைத்தது. வடக்கு பகுதி இன்றும் ஒரு இடங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில்
திருச்சி, கரூர், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மழை இருக்கலாம் தவிர பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதேவேளையில் இன்று சென்னையை பொறுத்தவரை இன்று நேற்று பரவலான மழைப்பொழிவு, அதாவது மில்லிமீட்டர் கணக்கில் மழை பெய்தாலும் கூடுதலான இடங்களில் மழை கிடைத்துள்ளது. இன்றும் அங்கே நள்ளிரவு நேரங்களில் இன்றும் மழை கிடைக்கும் சென்னையை பொறுத்தவரை. அதேவேளையில் திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், மேலும் திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கும் அங்கே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம். அதேபோல் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நேற்றே பெரிய அளவில் மழை கிடைக்கவில்லை. இன்றும் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. மன்னார் வளைகுடாவில் நுழையும் காற்று டெல்டாவில் தரையேறும் என்பதால் பெரிய அளவில் மழை எதிர்பார்க்க வேண்டாம். பெரும்பாலும் வட மாவட்டங்களுக்கு மட்டுமே அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். வெயிலின் தாக்கம் மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு இன்று ஓரிரு இடங்கள் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 23ஆம் தேதி வியாழக்கிழமை. நாளை ஜூலை 24ஆம் தேதி பெரும்பாலும் பகல் நேரங்களில் வெயில் இருந்தாலும் கடலோர மாவட்டங்களுக்கு நாளை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். பெரும்பாலும் சென்னை தொடங்கி சென்னைக்கு தெற்குள்ள கடலோர மாவட்டங்கள், அதேவேளையில் நாகப்பட்டினத்துக்கு வடக்குள்ள கடலோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். உள் மாவட்டங்களுக்கும் ஓரிரு மழை கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகள் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 25ஆம் தேதியை பொறுத்தவரை ஜூலை 25ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்கும். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான மழையாக கிடைக்கும். அதே வேளையில் கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு சற்று தீவிரமடையும். அதே வேளையில் தமிழகத்தில் பரப்பில் கூடுதலான இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் தென் மாவட்டங்கள், உள்பகுதி, கடல் ஓரம், அதே வேளையில் மத்திய மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு என்று பரப்பில் கூடுதலான இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 25, ஜூலை 26, 27 என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலனம் நீடிக்கும். அதேவேளை தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. ஜூலை 30ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை மேலும் அதிகரிக்கும். அதாவது ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு மேற்கு வங்கத்துக்கு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து உள்ள நுழையும் என்பதால் சற்று தென்மேற்கு பருவமழை அதிகரிக்கும். அதே வேளையில் தமிழகத்திலும் வெப்பச்சலன மழை தொடர்ந்து பரப்பில் கூடுதலான இடங்களில் கிடைத்து கொண்டிருக்கும். அதேவேளையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை நல்லா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலன மழை நீடிக்கும். ஆகஸ்ட் 4ஆம் தேதி வளிமண்டல சுழற்சி உருவாகும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. அதே நேரத்தில் தைவான் அருகே ஒரு சூப்பர் புயல் நிலை கொண்டிருக்கும் என்பதால் தென்மேற்கு காற்றை வலுவாக ஈர்த்து கொண்டிருக்கும் என்பதால் வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. தென்மேற்கு பருவமழை அதிகரித்த வண்ணமாகவே இருக்கும். தமிழகத்தில் தொடர்ந்து காற்று பகுதியை தவிர்த்து வெப்பச்சலன மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு அதே வேளையில் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் மாலை நேரங்களில் 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடாவில் இப்போதைக்கு கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் பாலக்காட்டு கணவாயில் மட்டுமே அதிகபட்சம் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் காற்று சற்று வலுவாக கிழக்கு நோக்கி பயணிக்கும். கணவாய் பகுதிகளெல்லாம் காற்றின் வேகம் சுமார் 65 முதல் 70 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்கும். அதே வழியில் கடல் அலையும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் சற்று சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.